இந்த ஷூமா நல்லா இருக்குமா? டேய், அதோட விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குப்பா. எனக்கு வேணும். நீ நல்ல அம்மாவே இல்லை. எப்போனே எங்க போறேன்ட்டு பார்த்து வர மாட்டியா? அண்ணா சாரிண்ணா. என்ன சாரி போரி குபத்தட்டி லாரி. நீ பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும். இரு உனக்கு தான் காலே இல்லை, நீ எதுக்கு ஷூ கடைக்கு வந்திருக்க? அதுவும் அண்ணா, நான் எங்கள் அம்மாவுக்கு பர்த்டேனால அவங்களுக்கு ஒரு புது செப்பல் வாங்கி தரதுக்காக வந்திருக்கேண்ணா. சப்பானி, அதுக்கு உன் அம்மா வந்திருக்க வேண்டியதுல, நீ ஏன் வந்த? அதுவும் அண்ணா, எங்கள் அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பிளான் வச்சுருக்கேன். என்னடா இவளை சப்பானிட்டு கூப்பிட்டா சந்தோஷமா இருக்கா, மூஞ்சி சுருங்காம இருக்கா? உனக்கு ஒரு ஜோக் சொல்லட்டா? ஒரு கால் இல்லாத சப்பானி ஷூ கடைக்கு ஷூ வாங்க வந்தா. செம ஜோக்ல. ஏய் தம்பி, வாயை மூடுப்பா. இப்படிலாம் பேசவே கூடாது. அது பரவாயில்ல ஆண்டி, ஏன்னா நான் அந்த அண்ணா சொன்னதை குறித்து கவலையே படல. ஏன் தெரியுமா? ஏன்னா கர்த்தர் என் இருதயத்தை மிகுந்த சந்தோஷத்தினாலும் சமாதானத்தையும் நிரப்பியிருக்காரு. எனக்கு எவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காரு தெரியுமா? இது ஒரே ஒரு விஷயம் இல்லைன்றதுனால நான் சோகமாக இல்லை. இன்னைக்கு நான் ஒரு பொண்ணை ஷூ கடையில் பார்த்தேன் பாட்டி. அவளுக்கு 2 காலும் இல்லை, ஆனாலும் அவ்வளோ சந்தோஷமா இருந்தா. நான் கூட அவ சப்பானிட்டு கிண்டல் அடிச்சேன், ஆனா கவலையே படல பாட்டி. அவ சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கடவுளுக்கு தேங்க்யூ சொல்லி சந்தோஷப்பட்டா பாட்டி. அப்படியா? பேஷ் கலக்கிட்டா. அப்போ இன்னைக்கு ஃபுல் டே நடந்த விஷயத்துலேருந்து நான் ஒன்று கற்றுக்கிட்டேன் பாட்டி. கடவுள் எனக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் கொடுத்துருக்காரு. அம்மா கொடுத்துருக்காரு, பாட்டி கொடுத்துருக்காரு. நான் ஸ்கூலுக்கு போகிறேன், எனக்கு நீங்கள் ஷூ வாங்கி தரீங்க. எனக்கு நடக்க 2 கால் இருக்குது, பார்க்க 2 கண் இருக்குது. இவ்வளோ பேருக்கு இதெல்லாம் இல்லை பாட்டி. ஆமாம் தம்பி, நீ சொல்கிறது எல்லாம் உண்மைதான். எல்லா விஷயத்துலையும் நான் நன்றி சொல்ல கற்றுக்க போகிறேன்.